நமது நாவு அநீதி நிறைந்த உலகம். யாக்கோபு 3 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய நாவு அதிபயங்கரமானது என்பதாக இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. நம்முடைய நாவு நெருப்பு என்றும் அது அநீதி நிறைந்த உலகம் என்றும் அது நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது என்றும் அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது, அதாவது நம்முடைய ஆயுளை குறைத்து விடுகிறது என்றும் அது நரக அக்கினியின் கொளுத்தப்படுகிறதாயும், அதாவது நரக அக்கினிக்கு தள்ளிவிடுகிறதாயும் இருக்கிறது என்றும் 6ஆம் வசனம் நாவின் அதிபயங்கரத்தை குறித்து பேசுகிறது. நம்முடைய சரீரத்தில் நாவு ஒரு சிறிய அற்பமான அவயவமாய் இருந்தாலும் அது பெருமையாகவே பேசும் என்று 5ஆம் வசனம் சொல்கிறது. சிறிய நெருப்பு காட்டையே கொளுத்தி அழித்து விடுகிறது போல நம்முடைய நாவு நம்மை அழித்து விடும் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நாவுக்கு 2 உதாரணங்கள் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளன. குதிரையின் முழு சரீரத்தையும் அடக்கி நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்காக அதனுடைய வாயில் கடிவாளம் போட்டு அதை நடத்துகிறோம் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய முழு சரீரத்தையும் நம்முடைய நாவில் பிறக்கும் சொற்களை அடக்கி கொள்ளுதல் என்ற கடிவாளத்தினால் அடக்கி கொள்ள வேண்டும் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு கடிவாளம் எது? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு சத்தியத்தை விளக்குகிறது. அதிகாரிகள், ராஜாக்கள் அல்லது பயங்கர சர்வாதிகாரி அல்லது மோசமான மனிதர் இவர்களுக்கு முன்பு பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்போது என்ன பேசுவோம், என்ன பதில் கொடுப்பது என்று கலங்கி அந்த வேளையில் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானவர் தரும் வார்த்தைகளையே பேசுவோம் என்பதாக இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் நாம் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களோடு பேசும்போது இப்படி ஜெபித்து கேட்டு வார்த்தைகளை பெற்று பேசுவதில்லை. பல வேளைகளில் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இவைகள் உண்டாகி விடுவதும் உண்டு. அர்தசஷ்டா ராஜா கேட்ட கேள்விக்கு நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவுக்கு பதில் சொல்லுகிறதை நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 4 மற்றும் 5ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் நினைத்தபடி பேசாமல் மனதிற்குள் கர்த்தரிடம் ஜெபித்து வார்த்தைகளை பெற்று பேசுதல் என்ற கடிவாளத்தை நாம் நம்முடைய உள்ளான மனுஷனில் அணிந்து கொள்வோமாக. 2வது ஒரு உதாரணம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். கப்பல்கள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்தும் மாலுமி தான் போகும்படி விரும்பும் இடத்திற்கு போவதற்கு மிகவும் சிறிதான சுக்கானாலேயே திருப்புகிறார். இதிலும் அடங்கியுள்ள ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வோம். நம்மை நடத்துகிறவர் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய நாவு ஒரு கப்பலின் சுக்கான் போன்றது. இந்த சுக்கானை நாமும் பயன்படுத்தலாம், அல்லது கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படிக்கு நமது நாவு என்ற சுக்கானை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம்.
அப்படி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தினால் மட்டுமே நாம் நம்முடைய முழு சரீரத்தையும், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் ரட்சித்து கொள்ள முடியும். ஏனெனில் நமது நாவு அநீதி நிறைந்த உலகம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை நம்முடைய நினைவிற்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.